மிஸ்டிக் சோல், வெல்கம் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உங்களோட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க திடீர்னு வந்து உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அது எந்த மாதிரி சந்தர்ப்பம் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போனவங்க மறுபடியும் ஏன் வந்து திரும்பி வர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீடிங், ஒரு கிளாரிஃபை பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கிற கார்டு வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த ரெண்டு கார்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங்கு, ஒரு ஸ்டேபிள் ஸ்டார்ட். இந்த தடவை வந்து சரியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேஷன், டிசைர் ட்ரிகர் ஆகுது. ஸோ வந்து ஸ்டார்ட் அகெயின், சடன் அர்ஜ் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இது வந்து கேஷுவல் கிடையாது, ஒரு ரியல் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல். அவங்க திரும்பி வர்றது அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும், ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த தடவை நம்ம ஒரு கரெக்டாக நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரி இதில் தான் வந்து மைண்ட் செட்டில் தான் அவங்க வர்றாங்க. ஸோ வந்து ஸ்டார்டிங் வந்து சூப்பராக இருக்கும், பட் ஆனால் வந்து கண்டினியூஷன் வந்து டிபெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வர்றவங்கள ஸ்லோலி அக்செப்ட் பண்ணுங்கள், ஆக்ஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், வேர்ட்ஸை மட்டும் நம்பாதீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பார்க் வந்துருக்கு, இந்த தடவை சரியாக பண்ணணும் அப்படின்றது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.